வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போகிறது வட்ட வடிவங்களை எப்படி பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஏற்கனவே நம்ம சென்ற பாடங்களில் சதுரம், செவ்வகம் போன்ற வடிவங்களை எப்படி பயிற்சி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதே போல் மற்றும் உள்ள பிற வடிவங்களை, உங்களுக்கு தெரிந்த அனைத்து தட்டையான வடிவங்களை, 2D எனப்படும் இருபரிமாண வடிவங்களை தனித்தனியே பயிற்சி செய்து பார்க்கணும். இப்போ இங்கே நான் ஏற்கனவே கொஞ்சம் வரைஞ்சி வச்சுருக்கேன். இங்கே அரைவட்டம், முக்கோணம், இந்த மாதிரி நட்சத்திரம் போன்ற வடிவங்களை வரைந்து வைத்திருக்கிறேன். இப்போ இதை போல் நீங்கள் மிகப்பெரிய காகிதங்களில் தனித்தனியே பெரிய அளவில் வரைந்து பயிற்சி பண்ணணும். அதன் பிறகு இப்போ நம்ம இன்னைக்கு இந்த வட்ட வடிவங்களை எப்படி பயிற்சி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வட்ட வடிவங்கள் மற்ற வடிவங்களைப் போல் அல்லாமல் எளிமையாக வரையக்கூடிய வடிவங்கள் அல்ல. அதனால் இப்போ அதை எப்படி பயிற்சி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் என்னுடைய கைகளை சுழற்றுறேன். காகிதத்தின் மேலே கைகளை வெறுமனே சுழற்றி இங்கே தான் வரையப் போகிறோம் என்று ஒரு வரைமுறையை வரையறுத்து கொண்டு மெதுவாக பென்சிலை காகிதத்தின் மேல் ஓட விடுகிறேன். அப்போது மிக சிறந்த ஒரு வட்ட வடிவம் நமக்கு கிடைக்கிறது. தொடர்ந்து மேலே மேலே கொஞ்சம் ஒரு சிறு வேகத்தில் நீங்கள் பயிற்சி பண்ணும்போது இந்த வட்ட வடிவமானது சிறப்பான ஒரு வட்ட வடிவத்தை நீங்கள் பெற முடியும். சிறியது, அதன் பிறகு அதற்கு பெரியது, மீண்டும் பெரியது என கைகளை சுழற்றி சுழற்றி பயிற்சி செய்வது மிகவும் அவசியம். ஆரம்பத்தில் உங்களுக்கு அந்த வட்ட வடிவங்கள் தெளிவாக கிடைக்காது. தொடர்ந்த பயிற்சியில் நாம் இதை சாதிக்க முடியும். இந்த வடிவங்கள் ஓவியம் எனப்படும் மாளிகையை கட்ட பயன்படும் செங்கற்களை போன்றவை. இவற்றை செம்மையாக பயிற்சி செய்ய வேண்டும். அதன் பிறகே நாம் வடிவங்களை அல்லது பொருட்களை, உருவங்களை வரைய இயலும். நன்றி. இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.